பிரதி வணக்கம். எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகக்கூடிய வகையிலான பல்வேறு பிரச்சனைகளை இந்த முறை நீட் தேர்வை எழுதிய மாணவர்கள் சந்தித்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு இருக்கின்றது. இந்நிலையில் அதையொட்டி இந்த ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை 5 ஆண்டுகளாகியும், அதாவது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் போது ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டதாக புகார் கூறப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் போது ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுள்ள ஆவணங்களை தாக்கல் செய்வதில் ஏன் இவ்வளவு கால தாமதம் என்றும், இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு கூட தற்போது வரையிலும் அந்த மாணவர்கள், அதாவது ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட மாணவருடைய ஆவணங்களை தாக்கல் செய்வதில் என்ன சிக்கல் என்று நீதிபதி காட்டமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வு, குறிப்பாக சிபிசிஐடி கேட்ட தகவலை நீட் தேர்வு நடத்துபவர்கள் வழங்கவில்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது தேசிய தேர்வு ஆணையம் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையா என்ற கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நீதிபதி முன்வைத்த காட்டமான கருத்துகளில் இந்தியாவிலே இல்லாத ஒரு மாணவனுக்காக இங்கு தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அப்பட்டமான ஆள் மாறாட்டம் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அநியாயம் என்றும், இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவனுக்காக இங்கு தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் நீட் தேர்வுக்காக பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள் தேர்வு எழுத செல்லும் போது தாலியை கேட்டு சொல்கிறார்கள், மெட்டியை கேட்டு சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் மாணவ மாணவிகளை கொடுமைக்குள்ளாக்கி தேர்வு எழுத வைக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவனுக்காக ஆள் மாறாட்டம் செய்து இந்த தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்து விசாரிக்க கூடாது என்று காட்டமான கருத்துக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் ஏன் கைது செய்ய விசாரிக்க கூடாது என்று, அது தொடர்பாக ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும் நீதிபதி இந்த காட்டமான கருத்துக்கள் முன்வைத்து இது தொடர்பான விசாரணையை இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நீட் தேர்வு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்யப்பட்ட தொடர்பான ஆவணங்களை இன்னும் ஏன் தாக்கல் செய்யவில்லை என்றும், சிபிசிஐடி கேட்ட தகவல்களை தேசிய தேர்வு முகமை ஏன் வழங்க தாமதம் செய்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை 5 ஆண்டுகளாகியும் தற்போது வரையிலும் தர மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது தொடர்பாக உரிய விசாரணை கொள்ளப்பட வேண்டும். இதே நிலை நீடித்தால், இது போன்று இந்த வழக்கு இழுத்தடிப்பது, அதே போன்ற கேட்ட ஆவணங்களை கொடுக்காமல் தரம் மறுப்பது போன்ற நிலை நீடித்தால் அது தொடர்பான அதிகாரிகள், தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்து விசாரிக்க நேரிடும் என்றும், ஏன் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும் நீதிபதி காட்டமான கருத்துக்களை முன்வைத்து இது தொடர்பான வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்.